ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாப்பாங்களுக்காக ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டிசைனர் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு பட்டுப்பாவோட ப்ளவுஸ் ஒன்று, நம்ம லெஹங்கா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்கு கலர்ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அட்ராக்ஷனான ரெட் கலரு பாருங்கள். நெக் டைடில் கீழே ஃப்ரில் வச்சுருக்கேன். இங்கே சைடில் ஓப்பன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சைடில் ஓப்பன், அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஓப்பன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கீழே நெட்டு ஃபுல்லாக. அப்புறமா ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி பாருங்கள் ஓப்பன். இதில் ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு ஸ்லீவும் இந்த மாதிரி. பேக் சைட் பாருங்கள், ஜிப்பு கொடுத்துருக்கேன். பாருங்கள், ரெட் கலரில் பாப்பாவுக்கு போட்டப்போ அவ்வளோ அழகாக நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரெடிமேடான்னு கேட்டாங்க பாருங்கள். நெக்கில் பாருங்கள் நெட்டடில் டிசைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆஃபுக்கு இந்த க்ளோஸ் நெக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ, ஃப்ராக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். எப்படி இருக்குது நான் ஸ்டிச் பண்ணதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். செகண்ட் ஃப்ராக் பார்க்கலாம். பிங்க் கலரில் இருக்குங்களா. இங்கே ஒரு மாதிரி ஃப்ரில் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே இடுப்புக்கிட்ட அதே மாதிரி பேக்கில் ப்ளெயினு ஜிப்பு கொடுத்துருக்கேன். பிங்க்கு ஒயிட்டு காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். கீழே ஒயிட் கலரில் இங்கே ஒரு மாதிரி ஸ்டோன் எல்லாங்க. இது வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணி போடும்போது அது ஒரு நல்லாயிருக்கும் பாருங்கள். பிங்க் கலர். நெக்ஸ்ட்டு ஃப்ராக் பார்க்கலாம் பாருங்கள். மெடியன் டாப் மாதிரி இந்த சைடில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். இடுப்புக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். உள்ளுக்குள்ளே ஷைனிங் கிளாத்தில் லைனிங்கு, அப்புறமா நெட்டு. இதெல்லாம் நானே ஸ்டிச் பண்ணத்தாங்க, மிச்சமுள்ள துணியில் பாருங்கள். ரெடிமேட் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு மேட்சாக அதே மாதிரி கோல்டு கலர்லேயே டாப்பு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளவரும் நானே ஸ்டிச் பண்ணதாங்க. இது ஸ்டிச் பண்ணும்போது இந்த பாசியெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணோம் பாருங்கள். எடுத்திருக்கேன், இல்லைன்னா மிஷின் ஊசி உடஞ்சி போயிடும். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள். பேக் சைடில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். நான் அந்தளவுக்குங்க டெய்லர் கிளாஸுக்கு ஒரு 6 மந்த்து ஃப்ரீ கோர்ஸுக்கு தான் போயிருந்தேன். அப்புறமா என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் நானே பார்த்து ஒவ்வொன்றா ஐடியா பண்ணி நானே ஸ்டிச் பண்ணதான். அந்த அளவுக்குலாம் ஃபேஷன் டிசைனிங் எல்லாம் படிச்சுட்டு வரலங்க. இதே மாதிரி நீங்களும் பார்த்து சிம்பிளாக உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணலாம்.
உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் நான். அடுத்ததாக பட்டுப்பாவாடை ப்ளவுஸுங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு பட்டுப்பாவாடை ப்ளவுஸு. அதுவும் கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் அவ்வளோ அருமையாக வந்துச்சு பாருங்கள். இது டாப்பு, ஸ்லீவுக்கு இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்கள். இப்போ இதுதாங்க மாடலு. உக்ஸு பாருங்கள், பேக் சைடாக உக்ஸு கொடுத்துருக்கேன். பேக் சைடு இந்த மாதிரி சின்னதாக டிசைன் கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு. இதுக்கு மேட்சா இதே கோல்டு கலரில் லெஹங்கா, அவளுக்கு மேலே இந்த மாதிரி ஷிம்மி மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணேன். குழந்தைங்க அல்லவா, அதனால் பாவாடை கட்டினா அவங்களுக்கு கொஞ்சம் கழுண்டு போகிற மாதிரி இருக்கும் கஷ்டமாக. அதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஃப்ராக் மாதிரி போட்டுக்குவாங்க. பாருங்கள் கீழே இது லைனிங் கூட நான் போய் கடையில் எடுக்கலைங்க. என்னோடய சீலை பழைய சீலை இருந்துச்சு, அதுக்கு மேட்சாக சாரீக்கு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் வீட்டில் நமக்கு நம்மளோட சாரீ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த சாரியில் கட் பண்ணி நம்ம லைனிங் ஏதாவது வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது பாருங்கள். மேலே ஒயிட் கலர் அப்படி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம் வச்சு காணிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு டிசைனர் ஃப்ராக் தாங்க. சிம்பிளாக தைக்கிறோமா, கொஞ்சம் டிசைனாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சது பாருங்கள். இந்த மாதிரி பர்பிள் கலரில் இந்த கைக்கு ஸ்லீவு நெட்டில் கொடுத்துருக்கேன். அப்புறமா இங்கேயும் இதெல்லாம் நானே ஸ்டிச் பண்ணதாங்க. பாருங்கள், ரெடிமேட் ஃப்ராக்கில் எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி கீழேயும் இந்த மாதிரி ஃபில் கொடுத்துருக்கேன். ஒன்றுக்கு 2 லைன் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது 1 2 3 இது 4. பாப்பா 1 2 3 4 எண்ணிகிட்ருக்கா பாருங்கள். நெட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பஃப்பாக இருக்கும் இல்லைங்க, கொஞ்சம் அதுக்கு வச்சுருக்கேன். பேக் சைடு கட்டுறது வச்சுருக்கோம். நம்ம கடையில் போய் ரெடிமேட் வாங்குறதுக்கு 1000 1500 2000 ஆகுங்க. அந்த மாதிரி நம்மளே துணி எடுத்து நம்ம பாப்பாங்களுக்கு அளவாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. பாருங்கள், இதெல்லாம் ரெடிமேடான்னு கேட்டாங்க. நான் ஸ்டிச் பண்ண பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதே மாதிரி இது பெரிய பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணேன். இதே மாதிரி சின்ன பாப்பாவுக்கு 1, 2வது பாப்பாவுக்கு 1, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் அவளுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சேம் ஒரே மாதிரி 2 பேர்த்துக்கும். பாருங்கள், சேம் ஒரே மாதிரி பாருங்கள் 2 பேர்த்துக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நீ போய் சொல்லாத, நீ ரெடிமேட் தான் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, நானே ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள் எப்படி இருக்குது. பாப்பாங்களுக்கு போட்டப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு 2 பேர்த்துக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இதில்
77% சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் என் சேனலை பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த சின்ன சேனலை நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோவை முழுசாக பாருங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் ஃப்ராக் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஃப்ராக் கட் பண்ணுறது அப்புறமா ஸ்டிச் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.